ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி டெட் பேப்பர் 2 2012 உள்ள தமிழ் கொஸ்டின் சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கண்டினியூஸாக உங்களுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட், வளையல் எனும் பெயர். வளையல் எனும் பெயர் வந்து காரண சிறப்பு பெயர். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தோட பெயர் வச்சாங்கன்னா அது வந்து காரண பெயர். அந்த காரண பெயர்லயும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருளை குறிக்கிறதா இருந்ததுன்னா அது காரண சிறப்பு பெயர். இங்க வந்து வளைஞ்சிருக்கிற பொருள் எல்லாமே வளையல்னு பேரு. ஆனா வளையல்ங்கும் போது ஒரு பர்டிகுலர் பொருளை, அதாவது கையில போடுற வளையலை குறிக்கும். அதனால அது வந்து காரண சிறப்பு பெயர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், என் பணிந்த தென்கமலை அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். என் பணிந்த தென்கமலைன்னா அது குறிக்கிறது வந்து திருவாரூரை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, திரைக்கவி திலகம் என்ற சிறப்பை பெற்றவர். திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பூவின் விவரம் பல கோடி. இப்பாடல் இடம்பெற்ற நாடகம். இது இடம்பெற்ற நாடகம் எதுன்னா சதி சுலோசனா. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது வந்து இளமை பெயர்களை தெரிவு செய்க. புலி, குதிரை, சிங்கம், மான். இதோட இளம் பருவத்தோட பேர் என்னன்னு கேட்டிருக்கு. கரெக்டா பொருத்தணும். அது வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். புலின்னா பரள், குதிரைன்னா குட்டி, சிங்கம் குருளை, மான் கன்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது வந்து பொருத்தமானதை தேர்வு செய். பொருத்தமானது, இதோட ஆன்சர் எது கரெக்டா பொருந்தி இருக்குன்னு பார்த்து அதை தெரிவு செய்யணும். அது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 10 ரதன். 10ன்னா தசம், தசம்னா 10. ஸோ 10 ரதன்னா தசரதன். புத்திரன். புத்திரன்னா தசரதனோட புத்திரன் யாரு? ராமன். மித்திரன் சுக்ரீவன். சத்ரு வாலி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு. அது வந்து 1592. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மன்னிப்பு என்பது டேஷ் சொல். மன்னிப்புங்கிறது உருது சொல். அடுத்தது, டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர். டம்பாச்சாரி விலாசங்கிற நூலை எழுதினது வந்து காசி விஸ்வநாதர். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பூமியை திறக்கும் பொன் சாவி என்ற நூலின் ஆசிரியர். பூமியை திறக்கும் பொன் சாவிங்கிற நூலை எழுதினது வந்து தாராபாரதி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இவ்வாறு கூறியவர். அது யாருன்னா திருவிகா. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க. அதாவது ரைட் சைட்ல இருக்கிற வேர்டு வந்து எந்த நூல்ல இருக்குன்னு கரெக்டா பொருத்தணும். அது வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். தமிழ் கெழு கூடல்ங்கிறது புறநானூர்ல இருக்கு. தமிழ் வேலிங்கிறது பரிபாடல். கூடலில் ஆய்ந்தேங்கிறது மணிவாசகம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். செங்கப்படுத்தான் காட்டுல பிறந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்னும் பாடல் வரியை எழுதியவர். இந்த பாடலை எழுதினது யாருன்னா மூசி கீரனார். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர். நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.